இன்றைய நிகழ்ச்சி அங்கக மற்றும் இயற்கை வேளாண் முறைகளின் அறிவியல் தளத்தையும் வயல்வெளி அனுபவங்களையும் ஒருங்கிணைத்து நிலைத்துறை வேளாண்மைக்கான நடைமுறை பாதைகளை வலுப்படுத்தும் நோக்கில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இந்த ஒரு நாள் நம்மளுடைய மண்டல மாநாடு, இந்த மாநாட்டை துவக்கி வைத்து விழா பேருரையாற்ற வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககத்தின் இயக்குனர் முனைவர் எஸ். சோமசுந்தரம் ஐயா அவர்களே, அதேபோல் நம்மளுடைய புதிதாக பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய பயிர் மையத்தினுடைய இயக்குனர் முனைவர் எஸ். பள்ளிவேலன் ஐயா அவர்களே, இதேபோல் இந்த மாநாட்டை நமக்கெல்லாம் வழங்கி இந்த நிகழ்ச்சியை இங்கே சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஏற்பாடு செய்த the respected Dr. V.K. Verma, the Regional Director, Regional Center for Organic and Natural Farming, Bangalore, and Mrs. Dr. Priyanka Pradhan, Assistant Director, Regional Center for Organic Agriculture and Natural Farming. இதற்கெல்லாம் மேலாக இந்த மாநாட்டை இந்த இடத்தில் நடத்துவதற்கு எனக்கு உற்ற தோழனாக இருந்து சீரும் சிறப்புமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய முனைவர் பி. முரளி அர்த்தனாரி, ப்ரொஃபஸர் அட்வொகேட் நம்மாழ்வார் அங்கக வேளாண்மை மையம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தினுடைய பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்களே, அதேபோல் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழக விஞ்ஞானி பெருமக்களே, வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய முதுநிலை அலுவலர்களே, இதற்கெல்லாம் போல ஒரு 10 விவசாய பெருமக்களுக்கு சிறப்பு செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 விவசாய பெருமக்கள் தருமபுரி மாவட்டம், கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், இதுபோல பல்வேறு மாவட்டங்கள் வந்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்களை, அதேபோல் நம்மளுடைய அங்கக வேளாண்மை துறையின் நம்மாழ்வார் அங்கக வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தின் பயனாளிகள் வந்திருக்கிறாங்க. அவர்களே, முதுநிலை மாணவர்களே, விவசாய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வு ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால் எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய வேளாண் விரிவாக்க கல்வி இயக்குனர் அலுவலக ரீதியாக சென்னை சென்றிருக்கிறார். அவர் சார்பாகவும் என் சார்பாகவும் அதேபோல் முதுநிலை மாணவிகள் இங்கே வந்துட்டு பக்கபலமாக இருந்த இந்த மாநாட்டுக்கு வந்துட்டு எல்லா பதிவு செய்வதிலிருந்து இங்கே கருத்தாக்கம் செய்வதிலிருந்து அனைத்து உதவிகளும் செய்து கொண்டிருக்கிறாங்க. உங்கள் அனைவரின் சார்பாகவும் என் சார்பாகவும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அமரலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். உயர் விளைச்சல் ரகங்கள் இந்தியாவில் முதல்ல அறிமுகப்படுத்தணும். அது வரையிலும் நம்மளுடைய பாரத பூமி, இந்திய தாய் திருநாடு வந்து வேளாண்மை அங்கக வேளாண்மை நாடு. என்னைக்கு பசுமை புரட்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து குறிப்பா நம்மளுடைய அதிக விளைச்சல் வர வைக்கணுங்கிறதுக்காக நம்ம இடுபொருட்கள் வெளியிருந்து இடுபொருட்கள் எல்லாம் வாங்கணும். ரசாயன உர பயன்பாடு வந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு தெரியும், முழுக்க முழுக்க மாறி வந்தது. அந்த வகையில் மாநில அரசாங்கமும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி, நிறைய முன்முயற்சிகளை இந்த இயற்கை வேளாண்மையும் அங்கக வேளாண்மையும் கொண்டுட்டு போகணும்னு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு இந்த துவக்க விழா முடிந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய விஞ்ஞானி பெருமக்கள் வந்துட்டு கருத்துரை வழங்க போறாங்க. அதனால மீண்டும் ஒரு முறை இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய தலைமை விருந்தினர்கள், மேடையில் இருக்கக்கூடிய தலைமை விருந்தினர்கள் அனைவரையும் என் சார்பாகவும், விரிவாக்க கல்வி இயக்ககத்தின் சார்பாகவும், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அதே விஞ்ஞானி பெருமக்கள், அதேபோல் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் அவர்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்முடைய மேட்டுப்படை அறுவடை காலங்களில் அவங்களை கூட்டி திரட்டி கொண்டுட்டு வர்றது, அது 10:30 மணிக்கு ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிரமம். இருந்த போதிலும் அவங்க முயற்சி எடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதேபோல் எங்களுடைய முனைவர் சிவகுமார் அண்ணா அவங்களுடைய உதவியோடு தான் ஒரு 10 விவசாயிகளை வந்துட்டு இந்த மாநில மாநாட்டில் வந்துட்டு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க பிரியங்கா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வர்மா சார்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள கண்டுபிடிச்சி ஏற்கனவே நிறைய இடங்கள்ல, நிறைய தளங்கள்ல நிறைய விவசாயிகளை வந்துட்டு நம்ம அங்கீகாரம் பண்ணியிருக்கிறோம். அதனால பெரும் சிரமம் எடுத்து யாரை 10 பேருக்கு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசிச்சு அவங்க துறை தலைவர்களோட பேசி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். அதில் குறிப்பா சாமி கண்ணா, என்னுடைய மூத்த அண்ணன், நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம், கேத்தனூர் பழனிசாமி அண்ணா, லட்சுமி அம்மா,
சரிங்களா. இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா மற்ற இந்த அக்கா வந்துட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நாகரத்னம் அக்கா, இது மாதிரி நிறையா வந்திருக்கிறாங்க. உங்கள் அனைவரையும் அதே போல் விவசாயிகள் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு கட்டுக்கோப்பான விவசாயிகளை நம்ம இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறோம். வரவேற்று இந்த நிகழ்வினை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சோமசுந்தரம் சார், who is the Director of Agri-Business Management and memento also. Thank you. பயிர் மேலாண்மை இயக்கத்தின் இயக்குனர் அவர்களை On behalf of Regional Center for Organic and Natural Farming Bangalore, I am privileged and delighted to welcome you all once again to the one-day regional seminar on natural farming being jointly organized by Regional Center for Organic and Natural Farming Bangalore and Directorate of Extension Education, Tamil Nadu Agriculture University, Coimbatore. It is truly a pleasure to see such a diversified group of scientists, experts and farmers gathered here to support Honorable Prime Minister's vision for natural farming, which focuses on transforming Indian agriculture into a chemical-free, sustainable and profitable sector, aiming to make India a global hub for natural farming. The vision is propelled by the National Mission on Natural Farming (NMNF), a standalone central-sponsored scheme launched in November 2024 to promote chemical-free ecosystem-based approach rooted in traditional knowledge. NMNF being implemented with the proposed outlay of 2481 crore has a target of initiating natural farming in 7.5 lakh hectare area across 15,000 clusters, setting up of 10,000 bio-input resource center, generating awareness among farmers on natural farming, and further, farmer being supported by natural farming certification system for naturally grown chemical-free produce. The aim of this program is awareness creation, promotion of chemical-free natural farming across the country, and to develop a roadmap for promotion of natural farming in mission mode. To develop modalities and techniques for enhancing farmers' income at village level through reduction of input cost, to create awareness on importance of branding of rural products, certification of natural products, their packaging, tips on value addition, and role of FSSAI license in marketing of the naturally grown products. To fulfill the purpose, we will be having the technical sessions where experts will share their views and knowledge on weed management in natural production system, management of soil health, integrated pest management, natural farming system, and natural input preparation. We will also have experience sharing by progressive natural farmers. If traditional indigenous knowledge, scientific validation, and institutional support comes together, natural farming can become transformative. Dignitaries on the dais, delegates, scientists, experts, and farmers for being a part of this one-day regional seminar on natural farming and witnessing the convergence between the diversified groups. Thank you all. பெங்களூர் மையத்தின் சார்பாக நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக நவம்பர் 2024 ஆண்டில் வந்துட்டு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கொண்டுட்டு வந்தாங்க. அந்த நாடு முழுக்க இயற்கை வேளாண்மையை வந்துட்டு ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ஏக்கர் இதை வந்துட்டு கொண்டுட்டு வரணும். குறிப்பாக ஒரு 10,000 உயிர்ம பொருட்களை வந்துட்டு விற்பனை மையங்களை வந்துட்டு துவக்கி வைக்கணும். அதே போல் அவங்களுக்கெல்லாம் சான்றிதழ் மையங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும். தரச்சான்றிதழ், அதாவது அங்கங்க தரச்சான்றிதழ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க.
அதே போல ரசாயனம் இல்லாத விவசாயத்தை நம்ம வந்துட்டு முன்னெடுக்கணும். அதற்கான முன்மாதிரியான வடிவமைப்புகளையும் நம்ம ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டில் இந்த துவக்க விழாவுக்கு அப்புறம் நம்ம 2 மூத்த முன்னோடி இயற்கை விவசாயிகளுடைய அனுபவங்களை நம்ம கேட்க போறோம். ஒருத்தர் முதலாவதாக நம்ம கேத்தனூர் கேவி பழனிசாமி ஐயா வந்திருக்கிறாங்க, அவங்களோடதையும் கேட்க போறோம். அதற்கு அடுத்தபடியாக பி லட்சுமி தேவி அவங்களுடைய அனுபவத்தையும் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அனுபவ பகிர்வுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய நம்மாழ்வார் அங்கக வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தினுடைய கலை கொல்லியில இயற்கை வேளாண்மையில கலை கட்டுப்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேச போறாங்க. இப்படி இயற்கை வேளாண்மை இருக்குது அப்படின்னு, அதே மாதிரி இருக்கக்கூடிய இடுபொருட்கள் எப்படி வந்துட்டு தயார்படுத்துறது அப்படின்னு பேச போறாங்க. எப்படி உற்பத்தி பண்றது, இதுதான் இந்த நாளோட விஷயம். Agri-Business Development Center. Doctor, I welcome on the behalf of Regional Center for Organic and Natural Farming, and I am highly thankful to the authority of TNAU who agreed or accept our proposal for organization of this regional seminar today. This is the necessity to create awareness about the ill effect of chemical farming, not only chemical fertilizer, ill effect of chemical farming. From the last 20 to 25 years back, we are getting a good quality of food. Today we have sufficient food, no doubt. It is because of the green revolution, or you can say by the use of chemical fertilizer, insecticide and pesticide, no doubt. But what are the ill effects? When we apply only chemical fertilizers, it creates a problem not only for agriculture but for the whole environment. There are some progressive farmers here there. So why it is a necessity? We have to shift our mindset and we have to shift our agriculture in the way so that we can go more and more towards the natural resources. There are 4 things are required in agriculture. 1 is soil, number 2 is seed, number 3 is irrigation water, and number 4 is the inputs. Where we are lacking, where is the soil? Why it is important? It is the base to grow the plant. Everybody knows that this is your earth is our mother, from where we can germinate the seed, apply the seed, sow the seed, and it germinates, no doubt. But what is happening in the soil? By continuous application and heavy dosage of chemical fertilizer, or you can say imbalanced use of chemical, it creates a problem into the soil. And we have ignored the all inputs, natural resources. There was no livestock with the farmers, and we are going only chemical-based farming. When we are applying chemical in a continuous manner, what is happening? Our water body, the water in the underground water, which say the whole country is facing the problem. Today we have no drinking water, potable water in the soil, underground water. Where there is more and more water is there, we are applying more and more chemical fertilizer in that area. I visited Thanjavur also, and Madam Thirunnamalai is there. So many districts I have visited in the last 2 years. I have seen where there is more and more facilities. Our Mr. Ketanuri was there in Pondicherry. He was with us in a training program in Annamalai. So they have good experience. We have to share this experience among the other farmers also and change our mindset so that we can save our environment and make agriculture more sustainable. Otherwise we are in trouble. Not only agriculture, we are also in trouble. We are not getting nutritional food today. We are under stress. We are consuming food, but nutritional insecurity is there. There is imbalance of nutrient in the soil. When there is imbalance of nutrient, it creates environment totally imbalance of the nutrient into the grain also. Our livestock also not getting good quality of fodder. That is why we have to change our mindset. Side by side, we have to use more and more natural resources by
using different technologies are available in TNAU also. Annamalai University is there when we went there. So they have some technology which can go to the farmers, and then these all agriculture waste, this is not a waste, it is a gold for the soil. We have to use it into the soil so that we can, in the first phase, we can minimize use of chemical. I don't say, okay, you convert all the agriculture into natural farming. You go by step by step. When you develop a full confidence, then you have to manage resources. I have visited so many farmers are in Tamil Nadu which prepare inputs on their farm. When I visited last year in the month of August, 5 to 6 districts, and Madam Lakshmi is among them one. I have visited different parts of the Tamil Nadu from east to west, north to south. I visited 5 to 6 districts, and I have seen progressive farmers are there who are practicing natural farming. It is not so easy. We have to keep in our mind, we have to make a management system, and we have to prepare inputs. We have to develop there are so many farmers, those are consuming indigenous seed in rice paddy. Some madam was one of them, and in Thanjore also there are so many farmers, they are consuming natural desi seed, indigenous seed. So we have to promote those seeds which are compatible with the natural resources instead of going to hybrid seed. But now the question is to get a good quality of food, which means nutrition security, and to reduce the cost of production. When we are dependent totally on market, the cost is going on upper side. The benefit of farmer is not there. So how we can minimize cost of production? So it can be only the natural resources. Number 2, irrigation of application. When we are applying chemical fertilizer, it means we have to apply more and more of irrigation part water. First start natural resources and 1 acre of land or 2 acre of land. We have a expert farmer in Tamil Nadu, and Madam Lakshmi is there. All these things will be discussed, no doubt. We come here from Bangalore, and Ministry, Dr. Priyanka told that there is a scheme which is implemented by the Department of Agriculture and to save our environment. So discuss in different lectures, that is important. And again, I complete my talk. Thank you all you come here, spare your time today, and I think you will learn lot of things from this place today and start your natural farming in your field, so that the objective behind this program may be completed. Thank you. Thank you, sir, for the motivating and information address. அனைவரையும் அன்புடன் நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. குறிப்பா நம்மளுடைய மனநிலை மாறணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ரசாயன உரங்கள்ல இருந்து எவ்வளவு பாதிப்புகள் வந்திருக்கு, எவ்வளவு மருத்துவமனைகள் இருக்கு, நீங்க பார்த்துக்கங்க. மனநிலை மாறணும். அதுக்கு முக்கியமா பார்த்துட்டீங்க அப்படின்னா மண், விதை, நம்மளுடைய நீர்ப்பாசனம், அதே மாதிரி இடுபொருள் பயன்பாடு, இந்த விதத்துல வந்துட்டு நம்ம உடனடியாக மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல ஒரு நீடித்த நிலையான வேளாண்மையை நம்ம வந்துட்டு இந்த இயற்கை வேளாண்மை மூலமா தான் உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாம பல்கலைக்கழகமும் வந்துட்டு நிறைய தொழில்நுட்பங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த தொழில்நுட்பங்களை அங்கக வேளாண்மை தொழில்நுட்பங்களா இருக்கட்டும், இயற்கை வேளாண்மை வழிகாட்டுதலா இருக்கட்டும், அதை நீங்க வந்துட்டு முறையா பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கெல்லாம் அதிக அளவுக்கு தண்ணி இருக்குதோ அங்கெல்லாம் அதிக அளவுக்கு வந்துட்டு ரசாயன உரங்களை அதிக அளவுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தி தான் இங்க இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் பூரா உங்களுக்கு வந்துட்டு வழிகாட்டுதல் இன்னைக்கு கொடுக்க போறாங்க. இறுதியா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இயற்கை வளங்கள், இருக்கக்கூடிய இயற்கை வளங்களான நம்மளுடைய தண்ணி, இடுபொருள், இது அத்தனையுமே நம்ம வந்துட்டு முறையா தேவையான அளவுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அதிக அளவுக்கு நமக்கு இலவச மின்சாரம் இருக்கிறதுக்காக தண்ணி நிறைய கொடுத்தா அதிக விளைச்சல் கொடுக்குறதெல்லாம் இல்லாம எந்த அளவுக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு விஷம் கொடுத்துருக்கேன். 85 எனக்கு வந்து பயோடைனமிக் புக்குன்னு நியூசிலாண்ட்லேருந்து கிடைச்சது. அதை படித்தேன். இனிமேல் இது செய்யக்கூடாதுன்னு எடுத்து 88லேருந்து முழு முயற்சியாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வர்றேன். திரு ஆனந்தராஜா சொன்ன மாதிரி நான் முதல்ல பந்தல் தான் என்னுடைய முதல் நோக்கம். இன்றைக்கி ஒரு 10,000 பேருக்கு பந்தல் அமைச்சு கொடுத்துருக்கேன். எங்கள் கிராமம் வந்து 160 ஏக்கரா பந்தல் விவசாயம் எங்கள் ஊரில் பண்ணுறோம். ஒரு சில பேர் உரங்கள் மட்டும் போடுறாங்க,
ஆனால் விஷ மருந்துகள் உபயோகப்படுத்துவது இல்லை. இன்னைக்கு காலகட்டத்தில் நாம் நம்ம குழந்தைகள் இன்னும் வரும் தலைமுறைகள் நல்லா இருக்கணும்னு நினச்சா நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாறுவது கட்டாயம். இதுக்கு மாறியே ஆகணும். இதுக்கு முதல் நம்ம திரு ராமசாமி சார் ஆரம்பித்து என்னை கூப்பிட்டாரு, வளங்குன்றா அங்கக வேளாண்மை. அதுக்கு பின்னால் நம்மாழ்வார் ஐயாவை கூட்டிகிட்டு வரணும்னு நாங்கள்லாம் வந்து பேசி ஒரு 30ஆம் தேதி அன்னைக்கு அந்த வருடத்தில் பேசிகிட்டு இருக்கோம். 9ஆம் தேதி ஐயாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன். ஐயா அன்னைக்கு இரவே காலமாயிட்டார். அது பெரிய ஒரு சோகமான நிகழ்ச்சியாக இருந்தது. நம்ம சோமசுந்தரம் சார் அடிக்கடி கூப்பிடுவாங்க. இந்த துறை வந்து நம்மளுக்கு நிறையா இன்னும் நம்மளை எடுத்து நிறையா செஞ்சு இயற்கை விவசாயத்தை கொண்டு போகிறதுக்கு உண்டான வழிமுறைகள் இன்னும் நிறையா செய்யணும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். நாங்களே இது உங்கள் கூட இணைஞ்சி இயற்கை விவசாயத்தை வந்து நல்ல முறையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான முயற்சியை நாங்களும் கொடுக்குறோம். எனக்கு ஒரே ஒன்று, அவர் வர்மா சார் சொன்ன மாதிரி நம்ம நாட்டு விதைகள் மிக அவசியம். ஏன்னா நாட்டு விதைகள், நாட்டு காய்கறிகள் முதல்ல நம்ம இங்கே இருக்கிறவங்க, கல்லூரியில் இருக்கிறவங்க அவங்க வீட்டில் 10 பை போட்டு நாட்டு விதைகளை நட்டி இயற்கை விவசாயம் செஞ்சு நீங்கள் காய்கறி சாப்பிட்டாவே கோயம்புத்தூரில் நிறைய டாக்டர் எங்கள் கூட பேசுவாங்க. உங்கள் மாதிரி ஒரு தாலுக்காவுக்கு 100 விவசாயிகள் வந்தால் எங்களுக்கு ஒரு மாடிக்கு வேலை இருக்குமான்னு பயப்படுறாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்? நம்ம தாத்தா பாட்டி கொண்டு போன விவசாயத்தை கொண்டு வரணும். இயற்கை காய்கறியில் சாப்பிடணும். மற்ற தானியங்கள் எதுவுமே இல்லை, இயற்கை காய்கறியில் நீங்கள் சாப்பிட்டா எதுவுமே வராது. நீங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறது காலையில் பூச்சி மருந்து தெளித்து அடுத்த நாள் விஷத்தோடு கொடுக்குற காய் சாப்பிட்றீங்க. உங்கள் நரம்பில் விஷம் ஏறுது, வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் விஷ ஊசி. இதை நாம் தடுக்கலைன்னா நம்ம தலைமுறை வந்து நம்ம பாதிக்கப்படும். இந்த மாதிரி கல்லூரிகளில் இந்த மாதிரி கருத்தரங்குகள் நடத்தி நாமளும் நிறையா பயன்பட்டு வந்திருக்கிற விவசாயிகளுக்கு மிக உபயோகமாக இந்த கருத்தரங்கு இருக்கும். எப்பொழுது யார் கேட்டாலும் என்னுடைய கொள்கை ஒன்றே ஒன்று, யார் கேட்டாலும் நாட்டு விதைகளும் பந்தல் காய்கறி விதைகளும் இலவசமாக உங்கள் வீடு தேடி வரும். இதுக்கு எந்த விதமான கட்டணம் கிடையாது. கொரியர்லேயே தபால்லையே அனுப்பிச்சிடுவேன். தயவு செஞ்சு எல்லாரும் முதல் இதுக்கு மாறுங்க. இதுக்குண்டான வழிமுறைகள் நமக்கு அவங்க கொடுக்க போகிறாங்க. இந்த வழிமுறைகளை ஏற்று வளமாக வாழ்வோம். வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நான் விவசாயத்துக்கு வந்ததே ஒரு அனுபவம் தான். ஏன்னா என்னுடைய வந்து விவசாய குடும்பம் கிடையாது. என்னுடைய முழுதுமே வந்து ஆசிரியர் குடும்பம். எனக்கு கணவர் ஆசிரியர், என்னுடைய தந்தையார் ஆசிரியர், என்னுடைய தாத்தா ஆசிரியர், என்னுடைய மாமனார் ஆசிரியர். அப்படி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து தான் நானும் தொலைத்தொடர்பு துறையில் கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷம் பணிபுரிஞ்சேன். அப்போ ஏன் விவசாயத்துக்கு வர வேண்டி இருந்ததுன்னா, நமக்கு நோய் இல்லாத வாழ்வு வேணும். அந்த ஒரு 50 வயசு இருக்கும் பொழுது நான் வந்து நோயோட உச்சக்கட்டத்தில் இருந்தேன். 45 வயசில் ஆரம்பித்த ஒரு மெனோபாஸ்ங்கிற ப்ராப்ளம் லேடிஸுக்கெல்லாம் வரக்கூடியது தான். அதனால் தைராய்டு ப்ராப்ளம், ஹீமோக்ளோபின் லாஸு, கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் டெட்டுங்கிற ஸ்டேஜில். அப்போ என்னையை காப்பாற்றிக்கணும்னா என்ன செய்யணும்? ஏன்னா அப்போ வந்து என்னோடய குழந்தைகள்லாம் சின்னவங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தாயாக நான் வந்து இருந்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நஞ்சற்ற உணவு அவசியமாக இருந்தது. அப்போ அதை நான் தேடி போனால் கிடைக்காதுங்கிறதுனால நானே உற்பத்தி பண்ணணுங்கிறதுனால தான் என்னுடைய வேலையை வந்து விஆர்எஸ் வாங்கிட்டு, வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு நான் இந்த விவசாயத்தை தேர்ந்தெடுத்தேன். அந்த வாலண்டரி ரிட்டைர்மெண்ட்லேருந்து வந்த பணத்தில் தான் முதல்ல ஒரு விவசாய நிலம் வாங்கினேன். ஒரு 1/2 ஏக்கருக்கு கம்மியான ஒரு நிலம். இன்றைக்கி வந்து ஒரு 10 ஏக்கரில் நெல் விவசாயம் பண்ணிட்டுருக்கிறேன். என்னோடய முழுதுமே வந்து நெல் விவசாயம் தான். அப்போ ஆரம்பத்தில் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொன்னாக்க, அந்த 1/2 ஏக்கரில் ஒரு நெல், அது வந்து பல்கலைக்கழக ரகம் தான் போட்டேன். அதற்கு பிறகு என்னுடைய இருந்த தோட்டத்தில் வந்து காய்கறிகள், வீட்லேயே விளைவித்த காய்கறிகள். அப்படி வந்து ஒரு 3 இயர்ஸில் வந்து என்னுடைய உடல்நிலை வந்து சரியாச்சு. ஆனால் நான் விவசாயத்துக்குள்ளே வரும் பொழுது
சுற்றி உள்ளவங்கெல்லாம் பைத்தியம் லூசு எல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஏன்னா இயற்கை விவசாயத்தை கையில் எடுத்தாலே இப்போ தான் கொஞ்சம் அது பிரபல்யமாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த நான் எடுத்த பீரியடில் ஒரு 18 வருஷம் முன்னாடி என்னை வந்து பைத்தியம்னு சொல்லாத ஆட்களே கிடையாது. இந்த அம்மாவுக்கு ஒரு வேலை வெட்டி இல்லை, வந்து இங்கே வந்து காத்து கிடக்குது, வீட்டில் வந்து வர பென்ஷனை வாங்கிட்டு வீட்டில் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காம ஏன் இப்படி வந்து வயலில் அவதிப்படுறாங்க அப்படின்னு சொன்னவங்கலாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்கெல்லாம் அவங்க நிலத்தை விற்கும் பொழுது ஒரு குழந்தையா தன்னுடைய நிலத்தை பார்த்துக்கிறாங்கன்னு என்னட்டையே அந்த நிலத்தை வந்து விற்றுட்டு போயிருக்கிறாங்க. அப்படி தான் வந்து நான் வாங்கின பூமிக்கு சுற்றி வந்து 10 ஏக்கர் வந்து இன்னைக்கு வச்சுருக்கிறேன். யாரெல்லாம் வந்து கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே என்னத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அதுதான் வந்து என்னுடைய ஆரம்பம். அப்புறம் இப்போ நாட்டு விதைகளுக்குள்ளே எப்படி வந்தேங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ இயற்கை விவசாயம் செய்யும்போது முதல்ல என்கிட்ட மாடெல்லாம் கிடையாது. இப்போ வந்து ஒரு கோஷாலை வச்சுருக்கிறேன். ஒரு 4 நாட்டு மாடுகள் தான், அதுவும் நாட்டு மாடுகள் தான். ப்ரீடிங்காக வேண்டி ஒரு காளை, ஏன்னா ஊசி போடுறது கிடையாது, அதனால் ப்ரீடிங்காக வேண்டி ஒரு காளை வளர்க்குறேன். அது தவிர வந்து கொரோனா பீரியட் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு தான் சொல்லணும். அது நமக்கு நெகட்டிவாக பாயிண்ட்டாக இருந்தால் கூட அந்த கொரோனா பீரியடில் தான் நம்மளுடைய நாட்டு ரகங்களை வந்து தேட ஆரம்பித்தேன். ஏன்னா அப்போ வந்து என்ன செய்ய, எங்கேயும் வெளியே போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வீட்டில் இருந்தே வந்து கூகுளில் சர்ச் பண்ணி யார் யாருக்கெல்லாம் நாட்டு விதைகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த பீரியடில் தான் வந்து நான் நிறைய செலக்ட் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய பேரை தொடர்பு பண்ணும்போது கிடைக்கும், கிடைக்காம இருக்கும். சில பேர் வந்து இன்னொரு கான்டாக்ட் கொடுப்பாங்க. அப்படிலாம் கொடுத்து ஒரு 35 விதமான விதைகள் வந்து முதல்ல கிடச்சிது. ஸோ அந்த 35 வந்து என்னுடைய ஒரே தோட்டத்தில் ஒரு 1.5 ஏக்கரில் வந்து போட்டேன். அந்த பீரியடில் வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து அம்பை வேளாண் அலுவலகத்துலேருந்து வந்து ரொம்ப பாராட்டினாங்க. அங்கே வந்து விஷ்ணு கலெக்டர் வந்து அப்போ இருந்தாங்க. எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து கலெக்டர் வந்து விஷ்ணு சார் இருந்தாங்க. ஸோ அவங்களும் என்னுடைய நிலத்துக்கு வந்து ரொம்ப பாராட்டினாங்க. அதற்கு அடுத்த ஆண்டு எனக்கு வந்து முதலமைச்சர்லேருந்து சிறந்த உயரிய விளைச்சலுக்காக வேண்டி பாரம்பரிய விளைச்சலுக்கு ஒரு அவார்டு கிடச்சிது. 3rd ப்ரைஸ் தான் கிடச்சிது. ஆனால் வந்து அது ஒரு எனக்கு ஒரு அங்கீகாரம் வந்து பெற்றுக் கொடுத்தது வந்து அந்த முதலமைச்சர் வாங்கின அவார்டு தான். அதுக்கு பிறகு மற்றவங்களும் வந்து இப்போ யாரெல்லாம் ஊரில் நம்மளை கேள்வி பேசினாங்களோ அவங்கெல்லாம் இந்த அம்மா என்ன விவசாயம் செய்கிறாங்கன்னு சொன்னவங்க இதுதான் விவசாயம்னு இப்போ மாற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பேர் இப்போ மாற்றிருக்கிறேன். என்னுடைய இடுபொருட்களை வந்து நான் வீட்லேயே தயார் பண்ணுறேன். தேவையான அதுமாதிரி மாடுகளுக்கு தேவையான, கால்நடைகளுக்கு தேவையான பசு தீவனமும் சரி உலர் தீவனமும் சரி என்னுடைய வயல்லேருந்தே வருது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல முறையில் வந்து போயிட்டுருக்குறேன். அது தவிர என்னுடைய பொருள்களை வந்து நானே விலைக்கு விற்கிறேன். மார்க்கெட்டிங் வந்து எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அது ப்ராப்ளம் இல்லாத காரணம் எனக்கு கிடைச்ச ரெகக்னிஷன் தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ரெகக்னிஷன் கிடைக்கிது போகிற இடங்களில். அதே மாதிரி நிறைய டிவி அந்த மாதிரி ப்ரோக்ராம்லையும் யூடியூப்லேயும் எடுக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ரெகக்னிஷன் கிடைக்கிது. அதனால் எனக்குன்னு ஒரு 50 கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ரெகுலராக சப்ளை பண்ணுறது எனக்கு வந்து நல்லா இருக்குது. இன்னும் வந்து அவங்க சொல்லி இப்போ ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூரில் கூட எனக்கு ஒரு 6 கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒருத்தர் வாங்கினாங்கனாக்கா அடுத்தாப்புல அவங்க தேடி வராங்க, அவங்க ரிலேட்டிவ் சொல்கிறாங்க, இப்படி வந்து எனக்கு கஸ்டமர்ஸ் கிடைக்கிறாங்க. அதனால என்னுடைய பொருட்களை சேல் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை. இது மெயினாக வந்து என்னென்னா இழந்த உயிரை திரும்ப கொடுத்தது வந்து இந்த இயற்கை விவசாயங்கிறத விவசாயிகள் வந்து நல்லா மனசில் வாங்கிக்கிறாங்க. நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா சர்வசாதாரணமாக 500 ரூபா நீங்கள் வந்து கொடுத்தா தான் வந்து செக்அப் பண்ணியே பார்க்க முடியும். இல்லை நீங்கள் விளைவிக்கிறதையோ இல்லை விற்று கிடைக்கிற பணத்தையோ டாக்டர்கிட்ட வந்து மொத்தமாக கொண்டு கொடுக்குறோம். ஸோ அது இல்லாமல் அதை நம்ம சேமித்தாலே நம்ம வந்து செல்வந்தர்களாக இருப்போம். அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இயற்கை முறையில் விளைவிச்சா நம்ம எல்லாருமே வந்து குறைவற்ற செல்வத்தோட நிறைவாக வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்லி என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து இந்த வாய்ப்பளித்த இந்த அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மாணவர்களாக இருக்கட்டும், விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், மற்ற விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், வேளாண்மை துறை அலுவலராக இருக்கட்டும், நிறைய நம்ம உங்ககிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? நம்ம நன்றிங்கம்மா, நன்றி. ஸோ ஃபார் த ஆங்கிலம் தமிழ் ரெண்டுமே கலந்து ஃபார் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் அவர் regional director, the state of Tamil Nadu, in line with the vision of the Prime Minister on natural farming, has taken lot of initiatives under the visionary leadership of our Honorable Chief Minister in different ways. So especially our Chief Minister
for sustaining the soil resources has introduced the innovative scheme of Mannuyir Kaathu, Mannuyir Kaapom. That means by saving the life of soil, saving the human being. So lot of activities have been taken as part of this, and first and foremost is giving the know your soil, giving the soil health card to all the farmers. Then we are introducing large scale adoption of green manures across the state to sustain the soil health. Then introduction of pulses in the cropping system. Then the most needed thing for organic farming is the distribution of inputs. So a lot of labs have been identified and facilitated in producing the organic inputs, and the certification has been made easier. And in line with this, above all, the government of Tamil Nadu has established the Nammalvar Organic Research Center at the Tamil Nadu Agriculture University to cater the research needs and the training needs of all these requirements. And through this center, that is Nammalvar Organic Research Center, so we have organized a lot of training, because this has been identified as the lead center, one of the lead center for on the network project on natural farming. So till date around 17,500 farmers we have trained as in association with the State Department of Agriculture. Further, we have also trained the officials, 500 officials in this regard. Then this department is taking care of developing the package of practices for organic farming in different crops. So already we know TNA is a pioneer and lead in the field of developing the technology package for integrated farming system. So we have developed models for different agroclimatic regions, and it is being widely adopted by the farmers. So with these points, I assure you that TNAU, both the Directorate of Extension Education as well as the Department of Nammalvar Organic Research Center is ready to collaborate with you in taking forward all the initiatives which are putting forth, and we are ready to organize either training or research, and as requested by the farmers, we are taking many initiatives with the guidance from our acting vice chancellor as well as the register. So விவசாயிகளுக்கு சொல்ல வந்தோம்னா, இன்னைக்கு மிகச்சிறப்பான முறையில் நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம், அது மட்டுமல்ல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்த இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையிலே பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அந்த வகையில் இன்னைக்கு நம்மாழ்வார் விவசாயிகளின் கோரிக்கையின் அடிப்படையில் இந்த பல்கலைக்கழகத்தில் நம்மாழ்வார் இயற்கை ஆராய்ச்சி மையம், இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட்டது. இப்போ நம்ம தலைவர் டாக்டர் முரளி அர்த்தனாரி, நாங்கள் நிறைய இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இயற்கை வேளாண்மை முக்கியமாக நமக்கு இடுபொருள் தயாரிக்கணும், கலை மேலாண்மை, பூச்சி நோய் மேலாண்மை. இதை நம்ம பண்ணணும்னா அதற்கான இடுபொருட்களை என்னென்ன இடுபொருட்கள் எப்படி அளிக்கணும், அதை எப்படி உற்பத்தி செய்யணும், அதுக்கு எல்லாமே நமக்கு அரசு உதவியோட இங்கே நம்ம ஒரு பெரிய ஆய்வகம் அமைச்சிருக்கோம். அதனால் நீங்கள் ஃபார்மர்ஸுமே யாரெல்லாம் புதுசாக ஒரு கூட்டு முயற்சியில் புதுசாக அந்த இயற்கை இடுபொருட்கள் இது பண்ணுறீங்களோ அதை நம்ம விற்பனைக்கு கொண்டு போனோம்னா அதை நம்ம இந்த ஆய்வகத்தில் கொடுத்து அதனோட ஆய்வு அறிக்கையை வாங்கி நம்ம இதை கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு ஏபிடி மூலமாகவோ அல்லது உங்களோட சுய முயற்சியில் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஐயா கேத்தனூர் பழனிசாமி அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம முக்கியமாக நம்ம நாட்டு ரகங்களோட விதைகளை முன்னெடுத்து விவசாயிகளுக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகணுன்ட்டு நாங்கள் இப்போ நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணினோம். நாங்கள் துணைவேந்தர் அவர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு விவசாயிகள் எந்தெந்த விவசாயிகள்லாம் நம்ம ஆர்கானிக் அல்லது இயற்கை விதைகள் வச்சுருக்காங்களோ அவங்கள நம்ம கலெக்ட் பண்ணி இங்கேயும் மல்டிப்ளை பண்ணலாம், நம்ம மேலே பெருக்கி விவசாயிகள் கொடுக்கலாம். அல்லது அவங்க சில டைம் நம்ம நேரடியாக விவசாயிகிட்ட போகும்போது அந்த இது இல்லாமல் இருக்கும். பட் இதே நம்ம ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக கொடுத்தோம்னா விவசாயிகளும் ஒரு ஊக்கத்தோடு வாங்கிட்டு போவாங்க. அந்த வகையில் நம்ம இதை பரவலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு
நிச்சயமாக வந்து முழு முயற்சி இருக்கும். தலைப்புகளில் நம்மளுடைய வல்லுநர்கள் உரையாற்ற இருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தா கலை மேலாண்மை பற்றி, அதுக்கடுத்து வந்து சாயில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட், மண் வளத்தை எப்படி இயற்கை வேளாண்மை மூலமாக நம்ம பாதுகாக்கிறது, அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன, அப்புறம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணைய முறைகள் அது நம்ம சொல்லியிருந்தோம். நம்மளோட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேருந்து அந்த என்னென்ன வந்து மாடல் எவ்வளவு வந்து நம்ம வந்து பயிருக்கான இது வந்து எவ்வளோ கொடுக்கணும், அப்புறம் வந்து பயிர் சார்ந்த பண்ணையங்கள். அது பி. சின்ராஜ், சின்ன கள்ளிப்பட்டி. பி. சின்ன கள்ளிப்பட்டி. நல்லா கையை உறக்க தட்டலாம். கை தட்டினா ஆயுசு கூட நமக்கு சொல்லியிருக்கிறார். வாங்க. பயோ இன்புட் கே கதிர்வேல், இருமறை வில்லேஜ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆனால் இப்போ அதுக்கு அடுத்த நிலைக்கு நேச்சர் ஃபார்மிங் அப்படின்னு இந்த மொக்காச்சி ஒக்கோடா சொல்லுவார், அந்த மாதிரி அதுதான் கரெக்டானது. நேச்சுரல் வே ஆஃப் ஃபார்மிங் அதுதான் நாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்குது. அதாவது இயற்கை வழி வேளாண்மை அப்படிங்கிறது. அது ஏன்னா இயற்கையை நம்ம வந்து ஒன்றுமே வேளாண்மையில் கொண்டு வர முடியாது, அது ஒரு பொருத்தமில்லாத ஒரு செயல்பாடு. இந்த இயற்கை வேளாண்மைக்கான ஒரு 4 ஆண்டு பட்டப்படிப்பு, முதுநிலை படிப்பு, 2 ஆண்டுகள் முதுநிலை படிப்பு, இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஐசிஆர்னு சொல்லக்கூடிய தேசிய அளவிலான ஒரு அமைப்பு இருக்குது விவசாயத்துக்கு வழிகாட்டுதலுக்கு. அது வந்து ஒரு இந்த 0 பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் செய்யக்கூடிய பரிந்துரைக்கக்கூடிய சுபேஷ் பாலேக்கர் ஐயா பத்மஸ்ரீ அவர்கள் முறை வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குழு அமைச்சாங்க. அதில் ஒரு 12 பேர் உள்ள குழுவில் வந்து இந்த தென்பகுதி தென்னிந்தியாவை வந்து ஒருலேருந்து நான் ஒரு உறுப்பினராக அதில் இருந்து ஒரு 2 ஆண்டுகள் இந்த நேச்சுரல் ஃபார்மிங் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கலாம் பார்த்தோம். ஆந்திரா பல மாநிலங்களுக்கு சென்று பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சைடு இந்த வந்து நம்ம ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வரலாம் 4 ஆண்டு அப்படின்னு கொண்டு வரும்போது நானும் முனைவர் சுகந்தி அவங்கெல்லாம் அதில் மெம்பராக இருந்து அது வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு அது ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்தியாவில் பார்த்திங்கன்னா 7 பல்கலைக்கழகங்களில் பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் நேச்சுரல் ஃபார்மிங் இப்போ 2வது 3வது ஆண்டுகள் போயிட்டுருக்குது. அதே மாதிரி தோட்டக்கலைத்துறையில். ஸோ இந்த வகையில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்மளுடைய பழனிசாமியா சொன்னாங்க, வளங்குன்றா அங்கக வேளாண்மைங்கிறது முனைவர் கு. ராமசாமி அவர்கள் துணைவேந்தராக இருக்கும்போது அந்த கொண்டு வந்தபோது ஒரு 5 ஆண்டு காலம் அந்த துறையினுடைய தலைவராகவும் எனக்கு பணியாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அது வந்து விவசாயிகளை நேரடியாக சந்தித்து இயற்கை வேளாண்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாரம்பரிய அறிவு சார்ந்தது தான் இயற்கை வேளாண்மை. இதுக்கு வந்து ஆராய்ச்சிகள், இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிப்புகள் அப்படின்னு நீங்கள் பல்கலைக்கழகத்தில் நிறைய நேரம் கேட்டிங்கன்னா என்னுடைய பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்டேருந்து எடுத்து அதை கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி திருப்பி உங்களுக்கே கொடுத்துருக்கோம் தான் சொல்லுவேனே தவிர புதிதாக எதையும் நாங்கள் கெமிக்கல் அக்ரிகல்ச்சரில் வந்த மாதிரி செஞ்சது இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு ஒரு பாரம்பரிய அறிவே வந்து ஒரு வேளாண்மையை வந்து காக்கக்கூடிய ஒரு அரணாக நமக்கு இருக்கின்றது. நிறைய பேர் நிறைய பேசினாங்க, டைம் இல்லை, நான் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன். அடிப்படையில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் ஏன் இயற்கை வேளாண்மை செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், இப்போ மேடம் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வலுவான ஒரு காரணம் இருந்தது, அதை பண்ணினேன்னு சொன்னாங்க. எதுவுமே இல்லை, நான் நல்லா இருந்துகிட்ருக்கேன், எனக்கு நல்ல மகசூல் வருது, என்னை பற்றி யாருமே கவலைப்படல, என் பிள்ளையும் படிக்கணும், நானும் வீடு கட்டணும், கார் வாங்கணும், நான் இதுக்கு இயற்கை வேளாண்மை செஞ்சுதை நான் வைக்க முடியல, கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு சில பதில்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நம்ம நல்லா வந்து புரிஞ்சுக்கணும், நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயம் வந்து நம்மளை சார்ந்த சமுதாயம், அதாவது விவசாயிகளை சார்ந்த சமுதாயம். இந்த சமுதாயத்துக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு கண்ணுக்கு தெரிந்த கடவுள்களாக நீங்கள் இருக்கிறீங்க. அதை முதல்ல நீங்களே உங்களை உணரணும். நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராமத்துக்கு போனால் 500 பேர் இருப்பாங்க. அங்கே ஒரு சாமிகள் எத்தனை பேர் இருப்பாங்க? கோயில் பார்த்திங்கன்னா பிள்ளையார், முருகன், காளியம்மன், மாரியம்மன், ஒரு சிவன், பார்வதி, நவகிரகங்கள், இவ்வளோதான், ஒரு 10-15 தான் இருக்கும். பட் எல்லாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பகுதியில் ஒரு 2 பேர் இயற்கை விவசாயம் இருந்தாலும் அவங்க தான் ரியல் டைம் காடுன்னு சொல்லுவேன். ஏன்னா சமுதாயத்தை பற்றி கவலைப்படக்கூடியவர்கள்
ஏன்னா பாரத பிரதமர் கையில் அவார்டு வாங்கினவங்க 2 பேர் இங்கே உட்காந்துருக்குறாங்க. நான் பார்த்தேங்க மாநாட்டில் நான் இருந்துட்டு இருந்தேன். ஸோ நான் எதா சொல்கிறேன்னா, இவங்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து நம்ம எதுக்கு வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் வெற்றியாளர்களாக இருக்காங்க. 1/2 ஏக்கர்லேருந்து 10 ஏக்கர் மேடம் இன்னைக்கு மேனேஜ் பண்ணுறாங்கன்னா வளர்ச்சி இல்லாமல் இல்லை, பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் அதை செய்ய முடியாது இல்லைங்களா? நஷ்டமே பட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் போட்ட விவசாயத்தில் நஷ்டமே பட்டுட்டு இருக்கோங்கிறது தான் ஒரு பொதுவான கருத்தாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் மாற்றி யோசிங்க, வெளியே வாங்க, இதில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு அவங்க நல்லா சொன்னாங்க. டாக்டர் வர்மாஜி டெல்லிங் இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் அண்டு அவங்க மேடம் பேசும்போது சொன்னாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர், இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துடைய ஒரு சார்ந்ததாக நீங்கள் இருக்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய பயணம் வந்து ஒரு ஸ்திரமான பயணமாக இருக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வளங்குன்றா வேளாண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு வந்து அங்கக வேளாண்மையை பற்றிய ஒரு முழு நாள் முழுவதும் பயிற்சி கொடுக்கணும். இன்றைக்கி எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஒரு சிறு கட்டணத்தோட அந்த பயிற்சியை கொடுத்துட்ருக்கோம். நிறைய விவசாயிகளுக்கு இதை என்ன பண்ணுறது அதை என்ன பண்ணுறது, ஏன்னா மற்ற விவசாயிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரமும் இல்லை, அதை சொல்லிக் கொடுப்பதற்கு நிறைய விவசாயிகளுக்கு மூத்த விவசாயிகளுக்கு நேரம் இல்லை. இந்த கட்டத்தில் நாங்கள் விவசாயிகிட்டேருந்து பெற்ற அறிவுகளை எல்லாம் ஒன்று திரட்டி அதை வந்து ஒரு விஞ்ஞான பூர்வமாக பரீட்சித்து பார்த்துட்டு அதை திருப்பி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதுதான் அந்த பயிற்சி. அந்த பயிற்சியில் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுமானா ஒரு நாளில் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் தொடர்பு விவசாயியாக இருந்து தொடர்ச்சியாக நீங்கள் அறிவியல் சார்ந்த நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உலக அளவில் நிறைய புரட்சிகள்லாம் இயற்கை வேளாண்மையில் நடந்திருக்கு. நிறைய பேரை உதாரணமாக சொல்லுவாங்க. புக்கோக்காவிலேருந்து ஆரம்பித்து நான் சொன்ன முக்காச்சி ஒக்கோடா வரைக்கும், ஜப்பானில் ஆரம்பித்து கொரியாவில் பார்த்தீங்கன்னா ஹேக்கு சூங்கிறவர் வந்து கொரியன் நேச்சுரல் ஃபார்மிங்கிற கான்செப்ட் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று எடுத்துக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாய் பூமி தான், நம்மளுடைய இந்தியா தான். இந்தியாவிலேருந்து தான் அவங்க சுற்றி சுற்றி எல்லாத்துக்கும் வராங்க. இப்போ ஒரு இயற்கை வேளாண்மையில் ஒரு இடுபொருள் தயாரிக்கிறதுனா அவங்க அறிவியல் பூர்வமாக, நான் வந்து இந்த சவுத் கொரியாவில் வந்து அந்த ஃபார்மையை நான் போய் பார்த்தேன். அவர் இந்த ஹேங்சூ அப்படிங்கிறவர் வந்து சோ மெத்தட் ஆஃப் நேச்சுரல் ஃபார்மிங். அவர் என்னென்னா ஃபெர்மெண்டேஷன் எல்லாத்தையும் புளிக்க வச்சு அதன் மூலமாக லாக்டிக் ஆசிட், பாக்டீரியா, பெசிலஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கக்கூடிய பொருள் தான் மண்ணை காத்து இண்டிஜினஸ் மைக்ரோ ஆர்கானிசம் பேசிட்டு தான் அவருடைய இயற்கை வேளாண்மை பெரிய அளவில் எடுத்துகிட்டு போனார். அது நிறைய வரவேற்பு இருந்தது. அதே மாதிரி நம்ம ஜப்பானில் இருக்கக்கூடிய அந்த ஃபாதர் ஆஃப் நேச்சுரல் ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா முதல் 10 வருஷங்கள் பார்த்தீங்கன்னா மேடம் சொன்ன மாதிரி அவரை கிறுக்கன் பைத்தியம் அவரை கண்டாவே கல்லால் அடித்து எல்லாரும் கஷ்டப்படுத்தியிருக்கிறாங்க. அவர் நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். அவர் பேசும்போதே சொல்லியிருக்காரு, இந்திய பாரம்பரிய அறிவு வந்து நிறைய விஷயங்கள். ஏன்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் அந்த காலத்தில் நிறைய ஒற்றுமை, அதுவும் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் நிறைய இருந்ததுனால நிறைய செய்திகளை அவங்க எடுத்துகிட்டு போய் அது இயற்கை வேளாண்மையில் உள்ளே கொண்டு போயிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை வேளாண்மை ஏன் நான் செய்யணும்னு செய்தீங்களா, எங்களுக்கு தெரிந்து வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா இவங்களால நாங்கள் நல்லா ஆனோம், ஹெல்த்து நல்லா இருக்குது, என் பரம்பரை நல்லா இருக்குது. நான் சொல்லும்போது அதான் சொல்லுவேன், இயற்கை வேளாண்மைக்கு ஒரு சந்தை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி இங்கே எங்களுடைய இந்த ஸ்டார்ட் அப் அண்டு அக்ரிபிரினர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. நான் சொன்னேன், முதல்ல உங்களுடைய ஃபார்ம் கேட்டு தான் பெரிய சந்தை. நீங்கள் உங்களை வெளிப்படுத்துங்க, அதுக்கான உதவிகளை நாங்கள் செய்கிறோம். பிளாட்ஃபார்மில் கொண்டு போகிறோம், வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு தரோம், நிறைய வழிமுறைகள். நீங்கள் ஒரு கூட்டமைப்பாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரே ஒருத்தர் ஊரில் இருந்தீங்கன்னா தேடி வந்து வாங்குறது சிரமம். நீங்கள் ஒரு 10 பேரை இயற்கை வேளாண்மைக்கு அடுத்த நிலைக்கு நீங்கள் எடுத்துட்டு செய்யுங்க. ஃபஸ்ட்டு அந்த குருதட்சணையை கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு வந்து எந்த வித வேணாலும் மார்க்கெட் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஒரு சிறு முயற்சியாக பார்த்தீங்கன்னா எங்களால் நிறைய இது வந்து ஸ்டார்ட் அப்ஸ் அண்டு தொழில் முனைவோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை இடுபொருட்களையும் நஞ்சு இல்லாத நோ ஒயிட்டுன்னு சொல்லிட்டு M2N ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கிறாங்க, மதுரை பேஸு. அவங்க வந்து வெள்ளை ஜீனி, மைதா, இந்த ஒயிட்டாக இருக்கக்கூடிய எதுவுமே இன்க்ளூடிங் சால்ட் வந்து நம்மளுடைய அந்த பிளாக் சால்ட் அண்ட் ராக் சால்ட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க கம்பெனி இது கூட பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு விற்பனை சந்தை உருவாக்கிப்போம். அந்த பயிற்சி முடிஞ்சோன்னா ஆனந்தராஜுக்கு நல்லா தெரியும், எங்களுடைய ப்ராடக்ட் ப்ரமோஷன் சென்டர் இருக்குது, அதை நீங்கள் போய் பாருங்கள். எல்லாமே 100% ஆர்கானிக்கான்னு நான் சொல்ல முடியாது, ஏன்னா வெரைட்டி கேட்கும்போது. ஆனால் 50% மேலே இயற்கை முறையில் தயாரித்த பரஞ்சோதின்னு சொல்லி இதில் இருக்கிறாரு, கும்பகோணத்தில் இருக்காரு, வில்லேஜ் ரைஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. அவருடைய ப்ராடக்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. அதே மாதிரி அசூர் தளபதி ஐயாவோட இருக்குது, புதுக்கோட்டை கணபதி ஐயாவோட இருக்குது. இப்படி நிறைய பேர் யார் யாரெல்லாம் முன்னெடுத்து வர்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தை வாய்ப்பை எங்களுடைய வேளாண்மை வணிக இயக்கத்தில் வந்து ஒரு மாடலாக வச்சு நாங்கள் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னென்னா இது பொதுமக்களுக்காக இல்லை, இங்கே இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பணத்தை பூரா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் தான் கட்டிட்டு சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க முதல்ல ஹெல்த்தியான ப்ராடக்ட் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்தோம். நிறைய வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய முதுநிலை மாணவர்கள்லாம் கேத்தனூர் பழனிசாமி ஐயா ஃபீல்டிலே வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய், பரங்கி, இது புடலங்காய், பாகக்காய், இதில் எல்லாம்
இந்த பஞ்சகாவியா மற்ற இடுபொருட்களை எல்லாம் போட்டு 3G எக்ஸ்ட்ராக்ட் அடிச்சு இதெல்லாம் நிறைய ஆராய்ச்சிகள் கட்டுரைகள் முதுநிலையெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி காரமடையில் ரொம்ப காலமாக ஐயா அவர்கள் நம்ம ரங்கசாமி ஐயா சொல்லுவாங்க ஆர்கானிக் கறி லீஃபை கொண்டு வரணும். ஏன்னா கருவேப்பிலை இல்லாமல் எந்த உணவும் இல்லை. கருவேப்பிலையில் மட்டும் 5 நஞ்சு இருக்குது. கரு வெப்பம் இல்லை, அதுதான் கருவேப்பிலை. கருவேப்பிலையை உள்ளே சேர்த்திங்கன்னா கரு சிதைவே வராது. இன்றைக்கி நம்ம எங்கே பார்த்தாலும் IVFன்னு சொல்லக்கூடிய செயற்கை குழந்தை கருவூட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதை காலி பண்ணணும்னா வெறும் கருவேப்பிலையை மட்டும் எடுத்துக்கிட்டே வந்தால் போதும். முருகையும் கருவேப்பிலையும் போல் ஒரு சிறந்த பொருள் என்ன எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருட்களையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும். விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இயற்கை வேளாண்மை செய்தால் மகசூல் குறைஞ்சிரும்னா நான் சொன்ன மாதிரி ஃபுகோக்காவுக்கே ஒரு 20 வருஷம் போராடிட்டு அதுக்கப்புறம் 70 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அவருடைய வேளாண்மை செய்யக்கூடிய பகுதி வந்து ஒரு பள்ளியாட்டம் இருந்திருக்கு. எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க, எதுவுமே இல்லை. ஐயா நம்மாழ்வார் ஐயா கூட சொல்லுவாங்க இருமடி பாத்தி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மக்காச்சோளத்தை போட்டு அதில் வெல்வெட் பீனை போட்டால் அந்த கொடி அது மேலே ஏறும், அப்படியே கீழே மக்கும், அப்படியே அந்த இடத்துல இன்சிட்டிவ் கம்போஸ்டிங் சொல்லுவோம், அப்படியே நடந்துடும். அதைத்தான் வந்து இவர் கொரியன்ஸ் என்ன எடுத்து பண்ணாங்கன்னா பொக்காசின்னு சொல்லிட்டு ஒரு கம்போஸ்டிங் மெத்தட் அதை டெவலப் பண்ணாங்க, பெர்மெட்டிங் மெத்தட். இப்படி நான் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். இங்கேருந்து எடுத்துகிட்டு போன அறிவுகளில் நிறைய மறுவளர்ச்சிகளும் புரட்சிகளும் ஏற்பட்டிருக்கு. ஆனால் நம்ம விவசாயி இன்னும் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் நேச்சுரல் ஃபார்மிங்கை ப்ரொமோட் பண்ணும்போது நாங்கள் போய் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு CSRன்னு சொல்லக்கூடிய ஒரு பணத்தில் அசீம் பிரேம்ஜி அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு 200 crores கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ஏக்கர் வந்து நெல் வந்து இயற்கை விவசாயத்தில் வரலான்னு அந்த அரசு இங்கே முன்னெடுத்தது. ஒரு விஜயகுமார் சொல்லிட்டு ஒரு IAS ஆஃபீஸரு, அவர் தான் வந்து அதுக்கு பொறுப்படுத்திட்டார். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் அந்த வயல்களெல்லாம் நேராக போய் பார்த்தோம். நிறைய பயோ ரிசோர்ஸ் சென்டர், நிறைய அரசினுடைய சப்போர்ட் இன்றைக்கி நிறைய வருது. நீங்களே இந்த விவசாயிகள் முடிச்சுட்டு போகும்போது ஒரு நெட்வொர்க் ஆனீங்கன்னா ஒரு பயோ ரிசோர்ஸ் சென்டர் ஆரம்பிக்கலாம். 10 லட்சம் பயோ ரிசோர்ஸ் சென்டருக்கு 10 லட்சம் ரூபா அரசு மானியத்தோட உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் இருக்குது. இது பற்றி பார்த்தீங்கன்னா நான் சுகந்தி மேடம்லாம் பார்த்தீங்கன்னா மேனேஜிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எப்படி பயோ ரிசோர்ஸ் சென்டர் ஆரம்பித்து எப்படி கொண்டு வரலாங்கிறதா நாங்கள் ஒரு 1 hour லெக்சராகவே ஒரு லெசன் மாதிரியே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய மாநிலங்கள் இருந்தாலும் இன்றைக்கி ஆந்திரா தான் நம்பர் 1 இருந்துகிட்ருக்கு இயற்கை விவசாயத்தில். 4 லட்சம் ஃபார்மர்ஸ் இருக்காங்க, 6.8 லட்சம் ஏக்கர் நிலம் வந்து இயற்கை விவசாயத்தில் இருந்துகிட்ருக்கு. வந்து நீங்கள் இயற்கை இலைதலைகளை மண்ணில் சேர்த்துக்கிட்டே போனீங்கன்னாவே அது வந்து கம்ப்ளீட்டாக அது குறைஞ்சி போயிடுது. அதே மாதிரி பயிர் வேர்கள் அழுகுது பார்த்தீங்களா, உருவாமல் இருக்கும்போது அந்த வேர்கள்லேருந்து வரக்கூடிய நிறைய ஏராளமான சத்துக்கள், குறிப்பாக கார்பன் அண்டு டெரிபிள் நைட்ரஜன் சொல்கிறாங்க, அது டெரிட்டிபிள் நைட்ரஜன் சொல்கிறாங்க, அதாவது டீட்ரைட்டல் நைட்ரஜன் சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாவும் ஃபங்கையும் சாப்பிட்டு அதை நிமட்டோடு சாப்பிட்டு அந்த நிமட்டோட வந்து மண்வால் அந்த இது பேரசிட்டிக் ஆர்கானிசம் மண்ணில் ஏராளமாக இருக்குது. அனிலிட்ஸுங்கிற எண்ணிக்கை கூடுதுங்கிறாங்க இயற்கை வேளாண்மை செய்யறதுல. இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நாங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா போஸ்ட்மார்டம் தான். ஒரு மண்ணில் இயற்கை வேளாண்மை நல்லா வருதுன்னா எடுத்து பார்த்து என்ன காரணம்னு சொல்லுவோம். போஸ்ட்மார்டம் என்ன, எதனால் இருந்தால் போனாங்கிறதான் சொல்ல முடியும். அந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது இயற்கை வேளாண்மை நிறைய அறிவியல் உண்மைகளை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா யூரியா போட்டால் தான் உடனே வேறு எடுத்துக்கினாங்க. பட் இயற்கை வேளாண்மையும் அங்கக வேளாண்மையும் என்ன சொல்லுதுன்னா மண்ணுக்கு பயிருக்கு உணவிடாதீர்கள், மண்வாழ் உயிருக்கு உணவிடுங்கள், அது வந்து எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அதுதான் சயின்ஸ் சொல்லுது. மைக்ரோ ஆர்கானிசம் ஒன்றுமே நடக்காது. ஸோ இந்த நுண்ணுயிர் சார்ந்த நம்ம கண்ணுக்கு தெரியாத கடவுள்கள் தான் இந்த வேளாண்மையை ஊக்குவிக்குது. நம்ம கடவுளாக மாறணும்னா அந்த கடவுள்களை நம்ம மண்ணிலே கொண்டு வரணும். பயோஸ்டிமுலண்ட்டு உலகத்திலே எத்தனை பயோஸ்டிமுலண்ட் கண்டுபிடிச்சாலும் அருமையான நாட்டு மாட்டு சாணமும் ஹோமியத்தையும் போல ஒரு பயோஸ்டிமுலண்ட்டு எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவ்வளோ பண்புகள் இருக்குது. நான் பஞ்சகாவியால் ஒர்க் பண்ணதுனால எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து எல்லா சயின்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பாத்வேஸும் இந்த பஞ்சகாவியா தெளிச்சா நடக்குது. ஆக்சிலிபின் பாத்வேஸ், ஐசோப்ரின், என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாமே பஞ்சகாவியா அடித்தா நடக்குது. விஞ்ஞானம் வலுவாக இருக்கிறது இயற்கை இடுபொருட்களுக்கு. அதனால் வந்து இயற்கை வேளாண்மையை நீங்கள் நல்ல முறையில் எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி பட்டறைகள், பயிற்சி பட்டறைகளை வந்து நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்களுடைய விஞ்ஞானிகளோட தொடர்பில் இருந்தீங்கன்னா எதுக்கும் ஒரு காரணம் கண்டுபிடிக்க காலமாகுமே தவிர காரணம் இல்லாமல் எதுவும் இல்லை. ரைட்? சம்திங் cannot be explained, need to be experienced, I used to say. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் காலம் ஆக 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 நீங்கள் பக்குவப்படும் போது இந்த அறிவியல் சார்ந்த உண்மைகளை நீங்களும் மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா இந்த இயற்கை விவசாயம் அடுத்த நிலைக்கு செல்லும். தமிழ்நாடு முற்றிலுமாக இயற்கை வேளாண்மை மாநிலமாக மாற வேண்டும். ஊட்டியை வந்து ஆர்கானிக்காக பண்ணணும்னு சொல்லி ஒரு எஃபர்ட் எடுத்தோம். பட் கொஞ்சம் ப்ராப்ளம். நண்பர் இருக்கார், அந்த ஊட்டியிலேருந்து வந்திருக்காரு, என்னுடைய அந்த IAFSருடைய மாணவர் தான் அவர். அது நிறைய எந்திரிங்க மாதம்னா அவர் பேரில் மாதம் நன்றி கூட அமைகிறேன். நன்றி. இடைவேளை, தேநீர் இடைவேளைக்கு முன்னாடி
நன்றி உரைக்கு முன்னாடி கிணத்துக்கடவு ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய மண்டல அங்ககம் மற்றும் அவங்க தான் இதை தயார் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் மிக்க நன்றி. திரு எம் மோத்தீஸ், திரு PR ரங்கசாமி இருந்து வந்திருக்கிறாங்க. ஐயா அவர்களையும் வந்திருக்கிறாங்க. ஐயா அவர்களை வரும்படி கேட்டு அண்ட் நேச்சுரல் ஃபார்மர் மிஸ்டர் ஜி தங்கவேல், அகரம் தோட்டம் இருக்கு. ஐயாவும் வந்துட்டு பாரத பிரதமர்கிட்ட வந்துட்டு நம்ம அடுத்தபடியாக திருமதி பிரியங்கா அவர்களை ஆனர் பண்ண சொல்லி சொல்றோம். விற்கிறாங்க. ஒரு சிறந்த ஒரு முன்னோடி அங்க பிரியங்கா பிரதான் டு ஆனர். சென்டர் ஃபார் ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ஃபார்மிங் பெங்களூரு அவர்களுடைய உதவியுடன் இந்த விரிவாக்க கல்வி இயக்ககம் நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஒரு நாள் கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள மதிப்புக்குரிய இயக்குனர் வேளாண் வணிக மையம், இயக்குனர் பயிர் மேலாண்மை இயக்ககம், டாக்டர் VK Verma, ரீஜனல் டைரக்டர், அண்ட் டாக்டர் பிரியங்கா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃப்ரம் ரீஜனல் சென்டர் ஃபார் ஆர்கானிக் நேச்சுரல் ஃபார்மிங், அண்ட் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இயற்கை விவசாயிகள் மற்றும் இந்த ஒரு நாள் கருத்தரங்கிற்கு பங்கேற்று வந்திருக்கும் எங்கள் துறை சார்ந்த விஞ்ஞானிகள் மற்றும் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒரு சிறப்பான நிகழ்வானது இயற்கை விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் துறை பல்கலைக்கழக சார்ந்த விஞ்ஞானிகளும் இதில் பங்கேற்றிருக்காங்க. அதில் மட்டும் இல்லாமல் மேட்டுப்பாளையத்திலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் பல பகுதிகளிலிருந்தும் இயற்கை விவசாயிகள் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேளாண்மை துறை சார்ந்த அலுவலர்களும் இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சிறப்பான நிகழ்விற்கு பல்கலைக்கழகம் அனுமதி அளித்து இந்த கருத்தரங்கை சீரும் சிறப்புமாக நடத்தும்படி எங்களை பணித்த துணைவேந்தர், செயல் துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் அவர்களுக்கும், இந்த கருத்தரங்கை மிக சீரும் சிறப்புமாக துவக்கி வைத்துள்ள எங்கள் இயக்குநர்கள், வேளாண் வணிகம் மற்றும் பயிர் மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கும், இந்த கருத்தரங்கிற்கு உண்டான நிதியுதவி மற்றும் இந்த இயற்கை விவசாயம் மற்றும் உயிர்ம விவசாயம் பற்றிய புரிதல் தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ரீஜனல் சென்டர் ஃபார் ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ஃபார்மிங் பெங்களூரு சார்ந்த டைரக்டர் RK Verma அண்ட் பிரியங்கா மேடம் அவங்களுக்கும் இந்த பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும், பயிர் மேலாண்மை இயக்கத்தின் சார்பாகவும், வேளாண் விரிவாக்க கல்வி இயக்கத்தின் சார்பாகவும் மற்றும் நம்மாழ்வார் வேளாண்மை ஆராய்ச்சி மையம், இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் சார்பாகவும் துறை தலைவர் என்ற முறையில் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து விவசாய பெருமகளுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த மேட்டுப்பாளையத்தில் இருந்து வந்திருக்கிற 50 விவசாய பெருமக்கள் மற்றும் இந்த இதில் நிறைய ஒரு இடுபொருட்கள் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், இயற்கை விவசாயம் சார்ந்த இடுபொருட்கள். இந்த ஒரு நாள் கருத்தரங்கமானது நிறைய இயற்கை விவசாயத்தை பற்றியும் உயிர்ம விவசாயத்தை பற்றியும் நிறைய எங்கள் துறை சார்ந்த விஞ்ஞானிகள் நாங்கள் பேச இருக்கிறோம். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொண்டு, அது மட்டும் இல்லாமல் எங்கள் பல்கலைக்கழகத்தை சார்ந்த சில விஞ்ஞானிகளையும் நாங்கள் அழைச்சிருக்கோம். அவங்க டியூவல் பர்பஸ்க்கு அவங்கள கூப்பிட்ருக்கோம். அவங்க பார்ட்டிசிபெண்ட்டாகவும் இருப்பாங்க, ப்ளஸ் அவங்க இந்த இயற்கை விவசாயம் சார்ந்த அவங்களுடைய அனுபவங்கள் எதாக இருந்தாலும் அதையும் நம்ம விவசாயிகளோடு அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த தளத்தில் இந்த அழைப்பை ஏற்றி வந்திருக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் இயக்குநர்கள் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க PG ஸ்டூடெண்ட் ப்ளஸ் அவங்களோட டைரக்டரேட்டில் இருக்கிற எல்லா ஸ்டாஃபும் இதை நல்ல ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இங்கே டைரக்டரேட் ஆஃப் க்ராப் மேனேஜ்மெண்ட் சார்பாக மிக பாசமான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மற்றும் இந்த அரங்கை எங்களுக்கு கொடுத்து உதவிய இயக்குனர் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸு. ஸோ இந்த நிகழ்வானது ஒரு சிறப்பாக நடைபெற்று இருக்கு. இந்த நிகழ்விற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி புரிந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வந்து நின்னோம்னா கூட்டம் தெரியுமா? தெரியுது சார், ஓகே.